மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை பற்றி, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த தெரபியாவை பற்றி சிந்திக்காமல் வெறும் காலை முதல் இரவு வரை இவன் பணம் தொழில் என்று முழுமையாக அதில் ஈடுபட்டிருக்கின்றானோ அவனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களில் கண்டித்திருக்கின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால தொழில் செய்யலாம், அந்த தொழிலுக்கும் ஒரு முறை, வியாபாரம் செய்யலாம், அதற்கும் ஒரு முறை, விவசாயம் செய்யலாம், அதற்கும் ஒரு முறை, அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கின்றார்கள். வணங்குவது மாத்திரம், தொழுவது மாத்திரம், இபாதத் செய்வது மாத்திரம், ஹஜ் செய்வது மாத்திரம் நபி அவர்கள் சொன்ன மாதிரி செய்த மாதிரி அல்ல. நாம் மற்ற எந்த ஒரு வணக்கத்தில், அது தொழிலோ, அது வியாபாரமோ, குடும்பம் நடத்துவதோ, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறையை காட்டி தந்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹ் ஹலாலாக்கிய முறையில் அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்குகின்றானோ அவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ் ஹராமாக்கியதை நாம் ஹலாலாக்க நமக்கு அனுமதி இல்லை. அவன் ஹராமாக்கியதை நாம் ஹலாலாக்க நமக்கு அனுமதி இல்லை. நமக்கு ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக அஸர் தொழுகைக்கு பின்னால தன்னுடைய மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடன் பேசிவிட்டு வருவார்கள். ஒரு தடவை நபி அவர்கள் ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு சென்று கொஞ்ச நேரம் தாமதித்து வருகின்றார்கள். இதை பார்த்த ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டு பேரும் நபியுடைய மனைவிமார்கள், மிக முக்கியமான நபித்தோழி பெண்மணிகள். இவங்க ரெண்டு பேரும் கதைத்துக் கொள்கின்றார்கள். இது என்ன நபி அவர்கள் இந்த மனைவியுடைய வீட்டுக்கு மாத்திரம் போனா அங்க கொஞ்ச நேரம் கூடுதலா தங்குறாங்க, அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒரு தந்திரத்தை மேற்கொள்கின்றார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், நபி அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு முதலாவது வந்துட்டா நான் கேட்பேன், யா ரசூலல்லாஹ், நீங்க அங்க என்னத்தை குடிச்சீங்க, எதை குடிச்சிட்டு வந்தீங்க, உங்களோட வாயிலிருந்து ஒரு வகையான வாடை வருது. ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொன்னாங்க, உங்களோட வீட்டுக்கு நபி அவர்கள் வந்தா நீங்களும் கேளுங்க, அங்க போய் நீங்க எதை குடித்து விட்டு வந்தீர்கள், உங்களோட வாயிலிருந்து ஒரு வகையான வாடை வருது. அதே மாதிரி அந்த நபி அவர்கள் கொஞ்சம் தாமதமாகி வருகின்றார்கள். இரண்டு மனைவிமார்களில் ஒருவருடைய வீட்டுக்கு வந்தவுடன் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அங்கு நீங்க எதை போய் குடித்தீங்க, ஒரு வகையான துர்வாடை, ஒரு வாடை ஒன்று வந்து கொண்டிருக்குது, நீங்க எதை குடிச்சிட்டீங்கன்னு கேட்டதற்கு நபி அவங்க சொன்னாங்க, அப்படி துர்வாடை வரக்கூடிய எதையுமே நான் குடிக்கல, பல் ஷரிப்து அஸலா, நான் அங்க தேனை அல்லவா குடித்தேன், பல் ஷரிப்து அஸலா, நான் தேனை குடித்து விட்டு வந்தேன், அதனால இதுக்கு பின்னால இந்த தேனை நான் குடிக்க மாட்டேன், நான் இந்த குடித்த செய்திய மற்ற மனைவிமார்கள்ட்ட நீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்து தஹரீம் என்று ஒரு சூறாவை இறக்கி அந்த சூறாவுடைய ஆரம்பத்திலேயே நபி அவர்களுக்கு அல்லாஹ் தர்பியத் செய்கின்றான். அந்த ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் உங்களுக்கு ஹலாலாக்கி தந்த ஒன்றை நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க, நாம் உங்களுக்கு தேனை ஹலாலாக்கி தந்திருக்கின்றோம், அந்த தேனை குடிக்க மாட்டேன் என்று நீங்க எப்படி உங்களுக்கு ஹராமாக்குவீங்க, தப்தகி மர்தாத அஸ்வாஜிக், உங்களோட மனைவிமார்களுடைய அந்த பொருத்தம் மாத்திரம், அந்த திருப்தி மாத்திரத்தையுமா நீங்க விரும்புறீங்க, தப்தகி மர்தாத அஸ்வாஜிக், உங்களோட மனைவிமார்களுடைய திருப்தியை மட்டுமா நீங்க விரும்புறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குகின்றான். நபி அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஹலாலாக்கியதை நபி அவர்கள் ஹராமாக்க முடியாது, அல்லாஹ் ஹராமாக்கியதை நபி அவர்கள் ஹலாலாக்க முடியாது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஆக நபி அவர்களுக்கும் அல்லாஹ் தர்பியத் கொடுக்குகின்றான். அதே தர்பியத்தை வைத்து நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு தர்பியத்
செய்தார்கள். வெறும் வணக்கம் மாத்திரமல்ல, வெறும் இபாதத் மாத்திரமல்ல, பள்ளிவாசலுக்குள்ளே உள்ள தொழுகை மாத்திரமல்ல, வியாபாரத்தை பற்றி, குடும்பம் நடத்துவதை பற்றி, இல்லற வாழ்க்கைகளை பற்றி, குழந்தைகளை வளர்ப்பதை பற்றி அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் செய்வதை பார்த்து நபி அவர்கள் திருத்தினாங்க. ஒரு தடவை மஸ்ஜிதுல நபி அவர்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆள் வாராரு, வந்து அவசரமா தொழுது விட்டு செல்கின்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க திரும்பி போய் தொழுங்க, இன்னும் நீங்க சரியா தொழல. அவர் 2வது முறை தொழுதுட்டு போறாரு. நபி அவங்க மீண்டும் சொன்னார்கள், நீங்க மீண்டும் தொழுங்க, சரியா தொழல. அவர் 3வது முறையில் தொழுது கேட்கிறாரு, யார சூழல்லா, இதுக்கு மேலாண்ட எனக்கு சரியா தொழ தெரியாது, எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான், அதனால இதுக்கு மேலால் எப்படி சொல்லணும் நீங்க சொல்லிட்டாங்க. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது எடுப்பதிலிருந்து சலாம் கொடுக்குகின்ற வரைக்கும் அந்த சஹாபிக்கு தொழுகையுடைய அனைத்து விடயங்களையும் சொல்லிக் கொடுக்குகின்றார்கள். பொதுவா சொன்னார்கள், ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் சொல்வதை எவ்வாறு நீங்க கண்டீர்களோ, நான் சொல்வதை எவ்வாறு நீங்க பார்த்தீங்களோ அதே மாதிரி தொழுது கொள்ளுங்க. ஹஜ்ஜத்துல் வதால 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் உலகத்துடைய பல பாகங்களில் இருந்து வந்து ஏன் நபியுடன் ஹஜ் செய்தாங்க, நபியுடைய ஹஜ்ஜ பார்க்கணும், நபியவங்க அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எப்படி நிறைவேற்றினாங்க அதை பார்த்து பார்த்து செய்தாங்க. கடைசியில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நான் எப்படி ஹஜ் செய்வதை நீங்க பார்த்தீங்களோ இதே மாதிரி உங்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவன்களே, சகோதரர்களே, தொழுகை மாத்திரமல்ல, ஹஜ் மாத்திரமல்ல, சில சஹாபாக்கள் வணக்கங்களில், இபாதத்துகளில் மிதமின்றி எல்லை மீறி ஈடுபட்ட வேளையில் நபி அவர்கள் அதையும் கண்டித்தார்கள். தஃசீர் இப்னு கஸீர்ல வருகின்றது, மிக முக்கியமான சஹாபாக்கள் ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சாலிம் மௌலா ஹுதைஃபா, கிட்டத்தட்ட பெரும் பெரும் சஹாபாக்களில் ஒரு 10 பேர் ஒன்றாக கூடி அவங்க தங்களுக்கு மத்தியில் ஒரு முஸாக்கரா செய்கின்றார்கள். ஒருவர் கூறுகின்றார், நான் இரவு பூராவும் நின்று வணங்குவேன், இரவுல தூங்க மாட்டேன். மற்றவர் கூறுகின்றார், நான் பகல் பூராவும் நோன்பு பிடிப்பேன், நான் நோன்பை விட மாட்டேன். இன்னும் ஒருவர் கூறுகின்றார், நான் இறைச்சியை கூட சாப்பிட மாட்டேன். இன்னும் ஒருவர் கூறுகின்றார், நான் என்னுடைய மனைவியுடன் சேர மாட்டேன். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இந்த செய்தி நபி அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது. உடனடியாக அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்குகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹர்ரிமூ தையிபாத்தி மா أحل الله لكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி தந்தத, உங்களுக்கு ஆகுமாக்கி தந்தத நீங்க உங்களுக்கு உள்ளே அதை ஹராமாக்கி கொள்ளாதீங்க. இறைச்சி சாப்பிடுவது அது உங்களுக்கு அனுமதித்தது, மனைவியுடன் சேருவது அது உங்களுக்கு அனுமதி தந்தது, இரவுல தூங்குவது அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. நான் ஆகுமாக்கி தந்தத நீங்க உங்களுக்குள்ள ஹராமாக்க கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கி சஹாபாக்கள் வரம்பு மீறி எல்லை மீறி சென்ற வேளையில் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடையை போடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எதை சொல்ல வாரோம்டா, நம்முடைய இஸ்லாமிய மதத்துல நமக்கு தரப்பட்ட இந்த புனித ஷரியத்துடைய மார்க்கத்தில் உள்ள நடுநிலைமையை போன்று உலகத்தில் வேற எந்த மார்க்கத்திலையும் நடுநிலைமையை, ஒரு நிதானமான முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மாதிரி வேற எந்த மார்க்கத்திலையும் இல்ல. வரம்பு மீறி துனியாவிலும் ஈடுபட முடியாது, வரம்பு மீறி வணக்கங்களில் இபாதத்துகளில் ஈடுபட முடியாது. நஸாயி ஷரீஃப்ல வருது, ஒரு தடவை நபி அவங்க மஸ்ஜித் நபவிக்கு வராங்க, 2 தூண்களுக்கு மத்தியில ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்குது. நபி அவங்க கேட்டாங்க, இது என்ன, இந்த கயிறு கட்டப்பட்டிருக்குது என்ன? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட மனைவி அநேகமா ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இரவு வேளையில நஃபில் தொழுது கொண்டிருப்பாங்க. ரொம்பவும் சடைந்து விட்டா, ரொம்பவும் களைப்படைந்துட்டா அவங்க கீழே விழாமல் இருப்பதற்கு இந்த கயிற்றில தன்னை கட்டிக்கொண்டு கீழே விழாமல் இருப்பதற்கு வணங்குவாங்கன்னு சொன்னவுடன் நபி அவங்க சொன்னாங்க, உடனடியே இந்த கயிற்றை பிச்சு போடுங்க, இந்த கயிற்றை வெட்டி போடுங்க. என்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த அளவுக்கு கஷ்டப்படணும் என்று சொல்லல, நீங்க உற்சாகமா இருக்கும் பொழுது வணங்குங்க, உற்சாகமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்க. நீங்க சோர்வடைந்துட்டீங்கடா, நீங்க களைப்ப
கீழ்ப்படிஞ்சு செய்யுங்க. நீங்க இப்பொழுது கொஞ்சம் ஓய்வெடுங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அனைத்தையும் நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். எந்த அளவுக்கு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மருமகள்கிட்ட வந்து கேட்கிறாங்க, மருமகளே, உங்களோட லைஃப், உங்களோட இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குது? என்னுடைய மகனை நான் உங்களை திருமணம் முடிச்சு தந்துட்டேன், எப்படி அவர் உங்களோட வாழ்றாரு? அந்த பெண்மணி சொன்னா, உங்களோட மகன் மிக நல்லவர், சாலிஹானவர், யாருக்கும் இந்த தீங்கையும் கொடுக்க மாட்டார். இப்ப கேட்கிறாரு, அவர் உங்களுடன் எப்படி நடந்து கொள்றாரு? அந்த பெண்மணியும் ஓரளவு உண்மையை சொல்லணும், மாமனாத்த சொல்லாம வேற யாத்த